பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 7. திங்கள் அக்டோபர் 16, 1882. வரும் வியாழனன்று துர்கா பூஜை ஆரம்பமாகும். இன்று குருதேவர் பேரானந்தத்தில் திளைத்திருந்தார். நரேந்திரர் தக்ஷிணேஸ்வர கோவிலுக்கு வந்திருந்தார். மேலும் சில அந்தரங்க பக்தர்களும் இருந்தனர். குருதேவருடன் ராக்கால், ராம்லால், ஹாஸ்ரா ஆகியோர் இருந்தனர். பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த ஓரிரு இளைஞர்கள் நரேந்திரருடன் வந்திருந்தனர். மாவும் வந்திருந்தார். நரேந்திரர் கங்கையில் குளித்துவிட்டு குருதேவருடன் மதிய உணவு உண்டார். உணவுக்கு பிறகு குருதேவர் தம் அறையில் படுக்கை விரிக்குமாறு கூறினார். அதில் பக்தர்கள், குறிப்பாக நரேந்திரர் ஓய்வு பெறுவார். வாய் விரித்து மெத்தையும் தலையணையும் வைக்கப்பட்டன. குருதேவர் ஒரு குழந்தையைப் போல் நரேந்திரருக்கு அருகில் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டார். பக்தர்களிடம், குறிப்பாக நரேந்திரரிடம் அவரை பார்த்தபடி மலர்ந்த முகத்துடன் ஆனந்தமாக பேச ஆரம்பித்தார். அவரது நிலை, அவரது வாழ்க்கை எல்லாம் பேச்சின் இடையில் வந்தன. ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரர் முதலிய பக்தர்களிடம் கூறினார், எனக்கு இந்த நிலை ஏற்பட்ட பிறகு இறைவனை பற்றிய பேச்சை மட்டுமே கேட்க வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. எங்கே பாகவதம் கேட்கலாம், எங்கே அத்தியாத்ம ராமாயணம் கேட்கலாம், எங்கே மகாபாரதம் கேட்கலாம் என்று தேடி அலைந்தேன். அத்தியாத்ம ராமாயணம் கேட்பதற்காக ஏடேதாவில் உள்ள கிருஷ்ண கிஷோரிடம் பல முறை சென்றதுண்டு. கிருஷ்ண கிஷோருக்கு தான் எவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை! அவர் பிருந்தாவனத்திற்கு போயிருந்தார். ஒரு நாள் தாகம் ஏற்பட்ட போது ஒரு கிணற்றடிக்கு சென்றார். அங்கே ஒருவன் நின்று கொண்டிருந்தான். தண்ணீர் கேட்டபோது அவன், ஐயா, நான் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், நீங்களோ பிராமணர், நான் எப்படி உங்களுக்கு தண்ணீர் தர முடியும் என்று கேட்டான். கிருஷ்ண கிஷோர் அவனிடம், நீ சிவா என்று சொல், சிவ சிவா என்று சொன்னாலேயே நீ தூயவன் ஆகிவிடுவாய் என்று சொன்னார். அவன் சிவ சிவ என்று உச்சரித்தபடி அவருக்கு தண்ணீர் கொடுத்தான். ஆச்சாரமிக்க கிருஷ்ண கிஷோரும் அந்த தண்ணீரை குடித்தார். என்ன நம்பிக்கை! ஒரு சமயம் ஏடேதா படித்துறைக்கு அருகே ஒரு சாது வந்தார். ஒரு நாள் அவரை தரிசித்து வர நினைத்திருந்தோம். நான் காளி கோவிலில் ஹலதாரியிடம், கிருஷ்ண கிஷோரும் நானும் சாதுவை பார்க்கப் போகிறோம், நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒரு மண்கூட்டை பார்க்கப் போவதால் என்ன பயன் என்றார். கீதை, வேதாந்தம் எல்லாம் படிப்பவர் அல்லவா, அதனால்தான் சாதுவை மண்கூடு என்று குறிப்பிட்டார். அவர் சொன்னதை நான் கிருஷ்ண கிஷோரிடம் தெரிவித்தேன். அவருக்கு மகா கோபம் வந்துவிட்டது. என்ன, ஹலதாரி அப்படியா சொன்னார்? யார் பகவானை சிந்திப்பவரோ, யார் ஸ்ரீராமபிரானை தியானிப்பவரோ, யார் அவருக்காக அனைத்தையும் துறந்தவரோ அவரது உடம்பு மண்கூடா? பக்தரின் உடம்பு உணர்வு மயமானது என்பது ஹலதாரிக்கு தெரியாதா என்று கேட்டார். கிருஷ்ண கிஷோருக்கு ஹலதாரியின் மீது வந்த கோபம் கொஞ்ச நஞ்சமல்ல. பூ பறிப்பதற்காக அவர் காளி கோவில் பூந்தோட்டத்திற்கு அடிக்கடி வருவதுண்டு. ஹலதாரியை சந்திக்க நேர்ந்தால் கூட முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்வார். ஒருமுறை கிருஷ்ண கிஷோர் என்னிடம், ஏன் பூணூலை எரிந்து விட்டீர்கள் என்று கேட்டார். அந்நாளில் பெரும் புயல் காற்றை போன்ற ஏதோ ஒன்று என்னை எங்கெல்லாமோ அடித்து சென்று கொண்டிருந்தது. அப்படி இருந்தது என் நிலை. பழைய அடையாளம் எதுவும் மிஞ்சவில்லை. உடலுணர்வே கிடையாது. துணியே தங்கவில்லை. இதில் பூணூல் எம்மாத்திரம்? என்னைப் போல் உங்களுக்கும் ஒரு முறை பித்து பிடிக்கட்டும், அப்போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்று அவரிடம் கூறினேன். அப்படித்தான் நடக்கவும் செய்தது. அவருக்கும் அந்த பித்து பிடித்து கொண்டது. ஒரு அறையில் அமர்ந்து கொள்வார். எந்நேரமும் ஓம் ஓம் என்று ஜெபிப்பார். யாருடனும் பேசுவதும் இல்லை. அவருக்கு மூளை கெட்டுவிட்டது என்ற வைத்தியரை அழைத்து வந்தனர். கிருஷ்ண கிஷோர் அவரிடம், ஐயா, என் நோயை குணப்படுத்தும், ஆனால் எனது ஓம் ஜபத்தை மட்டும் குணப்படுத்தி விடாதீர் என்று சொன்னார். அனைவரும் சிரித்தனர். ஒரு நாள் அவரை சென்று பார்த்தேன். சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். என்ன விஷயம் என்று கேட்டேன்.
வரி வசூலிப்பவன் வந்திருக்கிறான், அதுதான் யோசிக்கிறேன். பணம் செலுத்தாவிட்டால் வீட்டில் உள்ள சாமான்களையெல்லாம் ஏலம் போட்டு விடுவான் என்று தெரிவித்தார். சரி, அதை பற்றி கவலைப்படுவதால் என்ன பயன்? அதிகபட்சம் அவன் பாத்திரம் பண்டங்களை மட்டும்தானே எடுத்து செல்ல முடியும். கட்டி எடுத்துக்கொண்டு போகட்டும், உங்களை எடுத்து செல்ல முடியாதே. நீங்கள்தான் ஆகாயம் போன்று எங்கும் பறந்து எதற்கும் கட்டுப்படாதவராயிற்றே என்று கூறினேன். நரேந்திரரும் பிறரும் சிரித்தனர். நான் ஆகாசம் போன்று எங்கும் பறந்தவன் என்று கிருஷ்ணகிஷோர் அடிக்கடி சொல்வார். அத்தியாத்ம ராமாயணம் படிப்பவர் அல்லவா அவர்? நீங்கள் ஆகாயம் போன்று எங்கும் பறந்து எதற்கும் கட்டுப்படாதவர் என்று அவரை நான் கேலி செய்வதுண்டு. அதனால்தான் நீங்கள் ஆகாயம் போன்றவராயிற்றே. வரி விதிப்பதால் உங்களை அசைத்துவிட முடியாது என்று அன்றும் அவரிடம் சொன்னேன். இறைப்பித்து பிடித்த நாட்களில் மனதில் தோன்றுவதை அப்படியே சொல்லிவிடுவேன். யாரையும் மதிக்க மாட்டேன். பெரிய மனிதர்களை கண்டாலும் பயம் எதுவும் தோன்றியதில்லை. எதுமல்லிக்கின் தோட்டத்திற்கு யதீந்திரர் வந்தார். அப்போது அங்கிருந்த நான் அவரிடம், எது கடமை? பகவானை நினைப்பதுதானே கடமை என்று கேட்டேன். அதற்கு யதீந்திரர், நாங்கள் சம்சாரிகள், எங்களுக்கு முக்தியா? தர்மபுத்திரருக்கே நரகத்தை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதே என்றார். அதை கேட்டு எனக்கு பயங்கரமான கோபம் வந்தது. என்ன மனிதர் நீங்கள்? தர்மபுத்திரர் நரகத்தை பார்த்ததை மட்டுமே பிடித்து கொண்டிருக்கிறீர்களே. அவரது சத்திய நிஷ்டை, மன்னிக்கும் தன்மை, பொறுமை, விவேகம், வைராக்கியம், பக்தி இவையெல்லாம் உங்கள் மனதில் படவில்லையா என்று ஆத்திரத்துடன் கேட்டேன். இன்னும் என்னென்னவோ சொல்லியிருப்பேன். ஹிருதயன் என் வாயை பொத்திவிட்டான். கொஞ்ச நேரத்தில் யதீந்திரர் எனக்கு சிறிது வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டார். பல நாட்களுக்கு பிறகு கேப்டனுடன் சௌரீந்திர தாகூரின் வீட்டிற்கு சென்றேன். அவரை பார்த்த அளவிலேயே அவரிடம், உங்களை ராஜா கீஜா என்றெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, ஏனெனில் அது பொய் சொல்வதாகும் என்றேன். அவர் என்னுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். பெரிய மனிதர்கள் பலர் அங்கே வருவதும் போவதுமாக இருந்தனர். சௌரீந்திரர் ரஜோகுணம் படைத்தவர். பல பணிகளில் ஈடுபட்டிருந்தார். யதீந்திரருக்கு தகவல் அனுப்பப்பட்டது. அதற்கு அவர் எனக்கு தொண்டை வலி என்று சொல்லி அனுப்பிவிட்டார். எனக்கு இறைப்பித்து பிடித்திருந்த அந்த நாட்களில் ஒரு நாள் வராக நகர் படித்துறையில் ஜெய முகர்ஜியை கண்டேன். அவர் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவரது மனம் எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தது. அருகில் சென்று 2 அறை விட்டேன். ஒரு சமயம் ராசமணி வந்திருந்தார். காளி தேவியின் திரு சன்னதிக்கு வந்தார். பூஜை வேளையில் வருவார். 2 பாட்டுக்கள் பாடும்படி கேட்டுக்கொள்வார். அன்றும் அவ்வாறு நான் பாடினேன். ஆனால் அவர் ஏதோ சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தார். அவ்வளவுதான், 2 அறை விட்டேன். திடுக்கிட்டு போன அவர் 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு அமர்ந்து விட்டார். ஹலதாரியிடம், அண்ணா, இது என்ன பழக்கம்? நான் என்ன செய்வேன் என்று சொன்னேன். பிறகு தேவியிடம் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்த பிறகுதான் இந்த பழக்கம் நீங்கியது. அந்த நிலையில் இறைவனை பற்றிய பேச்சை தவிர வேறு எதுவுமே எனக்கு சுவைக்கவில்லை. உலகியல் விஷயங்கள் காதில் விழுந்தால் உட்கார்ந்து அழுவேன். மதுர்பாபு என்னை தீர்த்த யாத்திரைக்கு அழைத்து சென்றார். காசியில் ராஜா பாபுவின் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஒரு நாள் மதுர் பாபுவுடன் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தேன். ராஜா பாபுவும் வேறு பலரும் இருந்தனர். அவர்கள் உலகியல் விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தனர். எவ்வளவு நஷ்டம், அது இது என்றெல்லாம் பேச்சுக்கள். நான் அழ ஆரம்பித்தேன். அம்மா, என்னை எங்கே அழைத்து வந்திருக்கிறாய்? ராசமணியின் கோவிலில் மகிழ்ச்சியாக இருந்தேனே. தீர்த்த யாத்திரையிலும் காமினி காஞ்சனம் பற்றிய பேச்சா? தக்ஷிணேஸ்வரத்தில் உலகியல் விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கவில்லையே என்று முறையிட்டேன். பக்தர்களை, முக்கியமாக நரேந்திரரை சிறிது ஓய்வு கொள்ளுமாறு கூறினார் குருதேவர். குருதேவரும் சிறிய கட்டிலில் படுத்துக் கொண்டார். மாலை பொழுது நரேந்திரர் பாடினார். ராக்கால், லாட்டு, மா, ஹாஸ்ரா, நரேந்திரரின் பிரம்ம சமாஜ நண்பரான பிரியர் ஆகியோர் இருந்தனர். நரேந்திரர் பாடினார். கூட மிருதங்கமும் வாசிக்கப்பட்டது.
சிந்தனை செய் மனமே ஸ்ரீ ஹரியை தினமே. அடுத்ததாக பாடினார். சத்தியம் சிவம் சுந்தரம் என்னும் தத்துவ பெரும் சோதியாய் அத்தன் என் மன ஆலயம் தனில் அமரும் அந்த நாள் அணுகுமோ. அடுத்த பாடல். ஆனந்த முகத்துடன் ஆண்டவன் திருப்பெயர் அனுதினம் நீ பாடு. அவன் அருமை பொருந்திய நாமம் நல் அமுதுள்ளம் பொங்கிட நீ பாடு. மிருதங்கம் ஜால்ரா ஆகியவையும் பாடலுடன் கலந்து ஒலித்தன. நரேந்திரரும் மற்ற பக்தர்களும் குருதேவரை சுற்றி சுற்றி வந்து பாடினார்கள். சில வேளையில் பிரேமானந்த ரசத்தில் மூழ்கு என்று பாடினார்கள். மீண்டும் சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற பாடலை பாடினர். கடைசியாக நரேந்திரரே மிருதங்கத்தை வாசித்தார். பேருணர்வில் மூழ்கி ஆனந்த முகத்துடன் ஆண்டவன் திருப்பெயர் அனுதினம் நீ பாடு என்று குருதேவருடன் சேர்ந்து பாடினார். பாட்டு நிறைவுற்றதும் குருதேவர் நரேந்திரரை நீண்ட நேரம் அணைத்த வண்ணம், இன்று எங்களுக்கு எத்தனை ஆனந்தம் தந்துவிட்டாய் என்று கூறினார். இன்று குருதேவரின் இதயத்தில் அன்பு பேருற்று மடை திறந்து கொண்டது. 8 மணி இருக்கும். குருதேவர் அன்பு பரவசத்தில் மூழ்கியவராய் வராந்தாவில் தனியாக நடந்து கொண்டிருந்தார். வடக்கு வராந்தாவிற்கு வந்தார். ஒரு கோடிக்கும் மறு கோடிக்குமாக விரைவாக அடியிட்டு நடக்கலானார். இடையிடையே அம்பிகையுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். திடீரென்று பித்தனை போல், நீ என்னை என்ன செய்துவிட முடியும் என்று உரக்க கூவினார். யாரை தேவி காக்கிறாளோ அவர்களை மாயை என்ன செய்துவிட முடியும் என்று சொல்கிறாரா? நரேந்திரர், மா, பிரியர் மூவரும் இரவில் அங்கேயே தங்குவார்கள். நரேந்திரர் தங்குவார் என்பதால் குருதேவரின் மகிழ்ச்சி கரை காணாததாகியது. இரவு உணவு தயாராகியது. அன்னை ஸ்ரீ சாரதாதேவி நகபத்தில் வசித்து வந்தார். பக்தர்களுக்காக சப்பாத்தி, பருப்பு குழம்பு போன்றவற்றை தயாரித்து அனுப்பியிருந்தார். தென்கிழக்கு வராந்தாவில் இலைகள் போடப்பட்டன. பக்தர்கள் அவ்வப்போது இரவில் தங்குவது வழக்கம். பக்தர்களின் உணவு செலவிற்காக மாதந்தோறும் சுரேந்திரர் சிறிது பணம் கொடுத்து வந்தார். அறையின் கிழக்கு கதவு அருகே நரேந்திரரும் பிறரும் பேசிக் கொண்டிருந்தனர். நரேந்திரர் கூறினார், இந்த கால இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதற்கு மா, பரவாயில்லை, ஆனால் நல்வழி எதுவும் அவர்களுக்கு போதிக்கப்படுவதில்லை என்றார். அதற்கு நரேந்திரர், நான் பார்த்ததில் அவர்கள் கீழ்நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறார்கள். புகைப்பிடித்தல், வீண் வம்பு, ஆடம்பரம், பள்ளிக்கு மட்டம் போடுதல் இவை தாராளம். இவற்றுடன் போகத்தகாத இடங்களுக்கு போவதையும் கூட கண்டிருக்கிறேன் என்றார். அதற்கு மா, நாங்கள் படித்த காலத்தில் இப்படி பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை என்றார். அதற்கு நரேந்திரர், நீங்கள் அவ்வளவாக மாணவர்களோடு நெருங்கி பழகவில்லை என்று நினைக்கிறேன். ஒழுக்கமற்ற சிலர் அவர்களை பெயர் சொல்லி அழைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு எப்படி ஏற்பட்டதோ யாருக்கு தெரியும்? அதற்கு மா, என்ன ஆச்சரியம் என்று கூறினார். நரேந்திரர் கூறினார், பலர் ஒழுக்கம் தவறிவிட்டனர் என்பது எனக்கு தெரியும். பள்ளி நிர்வாகத்திலும் பிள்ளைகளின் பாதுகாவலர்களும் இந்த விஷயத்தில் சற்று கவனம் செலுத்தினால் நல்லது என்று கூறினார். இவ்வாறு மாவும் நரேந்திரரும் பேசிக் கொண்டிருந்த போது குருதேவர் தமது அறையிலிருந்து அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தார். சிரித்தவாறே அவர்களிடம், என்னப்பா, என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நரேந்திரர் மாவை காட்டி, இவருடன் பள்ளியை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். மாணவர்களின் ஒழுக்கம் நன்றாக இல்லை என்று கூறினார். அதை கேட்டதும் குருதேவர் கம்பீரமான குரலில் மாவிடம், இந்த பேச்செல்லாம் நல்லதல்ல. இறைவனை பற்றிய பேச்சைத் தவிர வேறு எந்த பேச்சும் நல்லதல்ல. நீ இவர்களை விட வயதில் பெரியவன், புத்தியும் உள்ளது. இத்தகைய பேச்சுக்களுக்கு நீ இடம் கொடுப்பது சரியல்ல என்றார். அப்போது நரேந்திரருக்கு வயது 19 அல்லது 20 இருக்கும். மாவிற்கு 27 அல்லது 28 இருக்கும். மா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நரேந்திரர் முதலியவர்களும் மௌனமாக இருந்தனர். பிறகு நரேந்திரர் உட்பட பக்தர்கள் சாப்பிட ஆரம்பித்தனர். அவர்களின் அருகில் நின்று கொண்டு சிரித்து பேசி
அவர்களை வயிறு நிறைய உண்ண செய்தார் குருதேவர். அவர் பேரானந்தத்தில் திளைத்தவராக இருந்தார். சாப்பாடு முடிந்ததும் பக்தர்கள் குருதேவரின் அறையில் தரை மீது விரிக்கப்பட்டிருந்த பாயில் அமர்ந்து ஓய்வு கொண்டனர். குருதேவருடன் உரையாடவும் செய்தனர். அது ஒரு ஆனந்த சந்தையாகவே இருந்தது. பேச்சுக்கு இடையில் குருதேவர் நரேந்திரரை நோக்கி, ஞானவானில் பிரேமை என்னும் அந்த பாட்டை ஒரு தடவை பாடமாட்டாயா என்று கேட்டார். நரேந்திரர் பாட ஆரம்பித்தார். கூடவே பக்தர்கள் மிருதங்கம், ஜால்ரா போன்ற கருவிகளையும் இசைத்தனர். ஞானவானில் பிரேமை என்னும் நளிர்வெண் முழுமதி தோன்றிடுதே, ஆரா அன்பில் பொங்கி எழும் அலைகள் எங்கும் பறந்திடுதே. குருதேவர் பாடிக்கொண்டே ஆடினார். பக்தர்களும் அவரை சுற்றி ஆடினார்கள். பாட்டு முடிந்த பின் குருதேவர் வடகிழக்கு வராந்தாவில் நடந்து கொண்டிருந்தார். ஹாஸ்ரா வடக்கு பக்கமாக உட்கார்ந்திருந்தார். அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். குருதேவரும் அங்கே சென்று அவர்களுடன் அமர்ந்து கொண்டார். குருதேவர் ஒரு பக்தரிடம், நீ கனவு காண்பது உண்டா என்று கேட்டார். அதற்கு பக்தர், ஆம், ஓர் அற்புத கனவு கண்டேன். இந்த உலகம் முழுவதும் ஒரே தண்ணீர் மையம். கண்களுக்கெட்டும் தூரம் வரையில் தண்ணீர்தான். அங்குமிங்கும் சில படகுகள். திடீரென்று எழுந்த ஒரு பெரிய அலையில் அந்த படகுகள் எல்லாம் மூழ்கிவிட்டன. நானும் வேறு சிலரும் ஒரு கப்பலில் ஏறிக்கொண்டோம். அந்த வேளையில் கரை காண இயலாத அந்த கடலின் மீது ஒரு பிராமணர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரிடம் நான், உங்களால் எப்படி நடந்து போக முடிகிறது என்று கேட்டேன். அதற்கு அந்த பிராமணர் புன்சிரிப்புடன், இதில் ஒரு கஷ்டமும் இல்லையே, தண்ணீருக்கு அடியில் கீழே உறுதியான ஒரு பாலம் இருக்கிறது என்று கூறினார். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று மீண்டும் கேட்டேன். பவானிபூருக்கு போகிறேன் என்றார் அவர். நான் கொஞ்சம் இருங்கள், நானும் உங்களோடு வருகிறேன் என்று கூறினேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதை கேட்கவே எனக்கு மயிர் கூச்செறிகிறது. பக்தர் கூறினார், ஆனால் அந்த பிராமணர், நான் விரைவாக செல்ல வேண்டும், நீ இறங்குவதற்கு சிறிது நேரம் பிடிக்கும், நான் போகிறேன், இந்த பாதையை நினைவில் வைத்துக்கொள், பிறகு வா என்று கூறிவிட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை கேட்டு, எனக்கு மெய் சிலிர்க்கிறது, நீ சீக்கிரமாக மந்திர தீட்சை பெற்றுக்கொள் என்றார். இரவு 11 மணி ஆகிவிட்டது. நரேந்திரரும் பிறரும் குருதேவரின் அறையில் தரை மீது படுக்கையை விரித்து படுத்தனர்.